என்ன அப்படி முழிக்கிற? என்ன தந்தி அது? யார் கொடுத்துருக்காங்கன்னு சட்டுன்னு படிச்சு சொல்ல வேண்டாமா? ஏதுடா ஒரு மனுஷி கவலைப்படுவாளேன்னு புத்தி இல்லாம கல் சிலையாட்டம் நிக்கிறியே. மரகதம் அதட்டியதும் விழிப்புற்றாள் சாம்பவி. யாரோ ரவிச்சந்திரன் என்பவர் தந்தி அனுப்பியிருக்கிறார். உங்களை பார்க்க இன்று இரவு வண்டிக்கு புறப்பட்டு நாளை காலை பட்டணத்திலிருந்து வருகிறாராம். ரவிச்சந்திரனா வரா? என்னை மறக்காம வந்து பார்க்க வருகிறானே பிள்ளை, தங்கமான குணம் என்ற மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். அதற்கு பின் ரவிச்சந்திரன் வரப்போவதை குறித்து அந்த நினைவிலேயே ஆட்களுக்கு துரிதமாக வேலையிட்டாள் மரகதம். வாசல் பக்கம் இருக்கும் அறையை சுத்தமாக கழுவி துடைத்த பின் அறையில் இருக்கும் கட்டிலை தூக்கி போட்டு படுக்கை தயார் செய்து வையுங்க. விருந்தாளிகள் வந்தா உபயோகிக்கிற கழிவறை, குளியலறை எல்லாம் சுத்தமா இருக்கணும். பல நாளா பூட்டி வச்ச பீரோ, பூச்சிகள் ஏதாச்சும் இருக்க போகுது. நல்லா தட்டி தொடச்சு தட்டுக்களில் காகிதம் போட்டு தயாரா வைக்கணும். அவன் அமெரிக்காவில் பெரிய வேலை பார்க்குறவன், என்னை மறக்காம வந்து பார்த்து போக ஆசைப்படுறான் என்று பெருமையோடு பேசினாள். சமையலறையில் பகல் சாப்பாட்டை விமரிசையாக தயாரிக்க உதவி கொண்டிருந்த சாம்பவியிடம் சமையலால் தாழ்ந்த குரலில் சொன்னார். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா எத்தனை கௌரவம் கிடைக்குது தெரியுமாமா? இந்த ரவிச்சந்திரன் என்கிறவர் வீட்டு பெரிய அம்மாவுக்கு தூரத்து உறவு. ஒரு வகையில தங்கச்சி மகன் போல. பெற்றோரை சின்ன வயசுலயே இழந்துட்டு மாமாவின் தயவால படிச்சவர். மேல் படிப்பெல்லாம் உபகார சம்பளத்திலேயே முடிச்சு கொண்டவர். ஏதோ ஒரு சமயம் பரீட்சைக்கு பணம் தேவைப்படுகிறது என்று கேட்டு வந்திருந்த போது அவருக்கு கிடைச்ச மரியாதையை நான் அறிவேன். அப்போ இந்த வீட்டு சின்னையா கூட ஊர்ல இல்ல. வாசல் வராந்தாவிலேயே வச்சு காஃபியை கொடுக்க சொல்லி கண்டிப்பா உதவ முடியாதுன்னு அனுப்பி வச்சவங்க தான். இப்போ அந்த பையன் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊர்ல பெரிய இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். பணம் பதவி என்ற தகுதிகள் வந்ததும் வரவேற்பு இப்ப தடபுடல் படுது. கோபத்துடன் பற்களை கடித்தார். தலையில் தூக்கி வச்சுக்கிறதும் இறக்கி போடுறதும் அவங்க இஷ்டம், நமக்கு என்ன என்று கடிந்து கொண்ட சாம்பவி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள். அன்று காலையை கடையை திறந்துவிட்டு வீட்டுக்கு வரப்போகும் விருந்தாளியை வரவேற்க பார்த்திபன் வீடு திரும்பி விட்டிருந்தான். திருச்சியிலிருந்து ஒரு டாக்ஸி பேசிக்கொண்டு பயணப்பட்டிருந்த ரவிச்சந்திரன் காலை 9 மணிக்குள்ளேயே வந்து விட்டிருந்தான். சிறியதொரு கைப்பெட்டியும் தோளில் மாட்டிக்கொண்டிருந்ததொரு தோல் பையும் புகைப்பட கருவியுமாக வந்து சேர்ந்தான். வந்ததும் பாதணிகளை கழற்றிவிட்டு மரகதம்மாளை பார்க்க அறைக்குள்ளே வந்தான். சுருண்ட கிராப்பும் சிவந்த முகமுமாக ஓங்கி உயரமாக அவன் செழுமையாக காணப்பட்டதை கவனித்தாள் மரகதம். ஒரு காலத்தில் அவனுக்கு உதவ மறுத்த பிசகு மனதை உறுத்தியது. எப்படி இருக்கிறீங்க? உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனடியா வந்து பார்த்துட்டு போகணும்னு கிளம்பி வந்த என்று முறுவலித்தான். அப்படி நான் என்ன பிரசித்தி பெற்ற மகாராணி? நான் உடம்புக்கு சௌக்கியம் இல்லாம படுத்திருந்த செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவி கிடக்கு. யார் சொன்னது? வியப்புடன் கேட்டாள் மரகதம். சென்னையில் என் உறவினர் வீட்டில் நான் தங்கியிருந்த போது திருமதி பார்த்திபன் அவர்களுடைய தந்தையை சந்தித்தேன். அவர்தான் உங்களை பத்தி சொல்லி ரொம்ப விசனப்பட்டார். அட சொல்ல மறந்துட்டேனே. மிஸ்ஸஸ் பார்த்திபன் உங்க சகோதரிக்கு உடம்பு குணமாயிடுச்சு. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. உங்க அப்பா என்னை தம் வீட்டுக்கு அழைச்ச போது பார்த்தேன். இப்போ காய்ச்சல் பூரா அடங்கி நல்லா எழுந்து நடமாடுறாங்க என்று சாம்பவியிடம் அவன் கூறியதை மரகதத்தால் பொறுக்க முடியவில்லை. இது என்ன கூத்து? அவளது உறவினன் ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் வசதியாக வாழ்கிறவன். எப்படியோ சுத்தி வளைச்சு இவ வீட்டு கும்பலில் புகுந்து விட்டிருக்கிறானே. வாகீசன் லேசுப்பட்ட மனிதன் இல்லையே. பையனை கையில் போட்டுக்கொண்டு அடுத்த பெண்ணுக்கு அவனை கட்டி வைக்க முயலுவாரே. அப்படி எதுவும் நடக்கும்படி அனுமதிக்க கூடாது. ஆத்திரத்துடன் அப்படியா, சந்தோஷம் என்றால் போலியான குரலில். அடுத்த நாள் காலை மரகதம் மாலைக்கான லேசாக கதவை தட்டிவிட்டு ரவிச்சந்திரன் உள்ளே வந்தான். சுத்தமான படுக்கை விரிப்பின் மீது தலையணை அடுக்குகள் மேல் சாய்ந்தபடி மாற்றுடையில் பளிச்சென்று மரகதம்மாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். லேசான மருந்து நெடி அறைக்குள் கவிந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான். ஆஸ்பத்திரிக்கு மேல் எல்லாம் அமர்க்கலமாக இருக்கிறதே என்று பார்வையை அறை முழுவதும் சுழல விட்டவனுக்கு உள்ளே வியப்பு. வா தம்பி, காஃபி சாப்பிட்டியா? உபச்சாரமாக வரவேற்றபடி கேட்டாள் மரகதம்மாள். நேத்தே உங்களுக்கு தர வேண்டுமென்று எடுத்து வந்தேன். உள்ளே எட்டி பார்த்தபோது தூங்கி கொண்டிருந்தீங்க. அதனால் இன்னி காலையில முதல்ல உங்களுக்கு தந்துவிட்டு பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் என்று முறுவலித்தபடி கையில் கொண்டு வந்த வண்ண காகிதங்களில் சுற்றப்பட்டிருந்த 3 பொட்டலங்களை மேஜை மீது வைத்தான். அது சமயம் பார்த்திபனும் அவன் பின் சாம்பவியும் அறைக்குள் வந்ததைக் கண்டு அவன் முகம் பிரகாசம் அடைந்தது.
நல்லதா போச்சு, எல்லோருக்கும் ஒரே சமயத்துல கொடுத்துடலாமே. லேசாக சிரித்தபடி முதலில் ஒரு பொட்டலத்தை எடுத்தான். உங்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க ரொம்ப பிரியம்னு தெரியும், அதனால உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டரை வாங்கிட்டு வந்தேன் என்று பொட்டலத்தை அவளது படுக்கை ஓரத்தில் வைத்தான். மரகதம்மானின் கண்கள் பெருமையில் பளபளத்தன. கையும் காலும் வராம கிடக்கிறேனே, எனக்கு இதெல்லாம் எதுக்கு, என்ன நீ பார்க்க வந்ததே பெரிய காரியம் என்று ஒப்புக்காக கூறிவிட்டு பொட்டலத்தை தன் இடது கையால் வருடினாள். சட்டென்று ரவிச்சந்திரன் அதை எடுத்து காகிதத்தை பிரித்து டிரான்சிஸ்டரை அவள் பார்வையில் படும்படி கையருகே வைத்தான். இடது கையால் அந்த டிரான்சிஸ்டரை எடுத்து பார்த்தாள். பல நாட்களாக அவள் விரும்பிய பொருள் அது. அடுத்த வீட்டு அபிராமி மகன் துபாயிலிருந்து தன் தாயாருக்கு வாங்கி வந்திருந்த அந்த சின்னஞ்சிறு டிரான்சிஸ்டரை கண்டபோது கையடக்கமாக தனக்கும் அப்படி ஒன்று வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இப்போது அந்த ஆசையை ரவிச்சந்திரன் பூர்த்தி செய்து விட்டதை உணர்ந்து உள்ளூர மகிழ்ந்து போனாள். உனக்கு வீண் செலவு என்னத்துக்கப்பா என்றால் போலியான குரலில். உங்கள் வீட்டில் இல்லாத பொருள் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைச்சு வாங்கினேன். இந்த சமயம் கட்டாயம் இது உதவியாக இருக்கும். தலையணைக்கிட்டேயே வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு நாடகம் எல்லாம் கேட்கலாம். அத்தனை தூரத்திலிருந்து வந்து உங்களை வெறும் கையோட பாக்குறது முறையா? கேட்டுக்கொண்டே அவன் அடுத்த பொட்டலத்தை கையில் எடுத்தான். தன் மீது அவன் கொண்டிருந்த மதிப்பை எண்ணி பூரித்து போய் அவன் கையில் இருந்த பொட்டலத்தை உன்னிப்பாக கவனித்தாள். பார்த்திபன், உங்களுக்கு என் அன்பளிப்பு, கல்யாண பரிசு என்று வச்சுக்கோங்க என்றபடி அதை பார்த்திபன் கையில் வைத்தான். எனக்கும் ஒரு பரிசா? தேங்க்ஸ் என்றபடி பார்த்திபன் சிரித்துக்கொண்டே அதை பிரித்தான். உள்ளே அழகானதொரு வெளிநாட்டு டிஜிட்டல் கடிகாரம் இருப்பதை கண்டு மரகதம்மாளுக்கு மகா திருப்தி. ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்கறான், இன்னைக்கு இதை கையில கட்டிக்கிட்டு வேலைக்கு போயேன் அம்மா சிபாரிசு செய்தாள். மூன்றாவது பொட்டலத்தை அவன் கையில் எடுத்த போது மரகதம்மாளின் மார்பு படப்படத்தது. இது உங்களுக்கு நான் தரும் கல்யாண பரிசு, உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றபடி அதை அவன் சாம்பவியிடம் கொடுத்தான். மரகதம்மாளின் முகத்திலே இதுவரை பரவி நின்ற புன்னகை சட்டென்று மறைந்து போனது. என்ன துணிச்சல் இவனுக்கு! சாம்பவிய முன்பின் அறியாதவன். அவளது மாமியார் புருஷன் முன்னிலையில் பரிசு கொடுக்கிறானாமே, அதையும் வெட்கமில்லாது வாங்கிக் கொள்ள இவளுக்குத்தான் எத்தனை நெஞ்செழுத்தம்! உள்ளூர வெகுண்டாள். படுக்கை அருகே கிடந்ததொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் அமெரிக்காவை பற்றியும் அங்கே தான் வாழ்கின்ற நிலைமையை பற்றியும் சொல்லியதை கேட்க அவளுக்கு பொறாமையாகத்தான் இருந்தது. தம்பி, எனக்கு தூக்கம் வருது, மன்னிச்சுக்கோ, வயசாயிடுச்சு இல்லையா, மருந்து வேற சாப்பிடுறேடா முனகினாள். அதுக்கு என்ன அம்மா, நீங்க நல்லா இப்ப தூங்குங்க, பிறகு பார்க்கலாம் என்று விடை பெற்று கொண்டு வெளியேறினான். மகனும் அவன் பின் கிளம்பி போன பின் மேஜை மீது கிடந்த பொருள்களை சரி செய்து கொண்டிருந்த மருமகளை பார்க்க பிடிக்காது கண்களை மூடிக்கொண்டாள். நெஞ்சு நெருப்பாக இருந்தது. தன்னை தவிர மற்றவர்கள் நல்லபடியாக செல்வத்தின் செழுமையோடு வாழ்வதை கேட்க பிடிக்காத பொறாமைக்காரி அவள். 10 பைசாவுக்கு எண்ணெய் வாங்கி தலையில தடவி கொள்ள முடியாத பரட்ட தலையும் அழுக்கு பிடித்த சொக்காயுமாக வந்து வாசல்ல அவ தயவுக்காக காத்திருந்த ரவிச்சந்திரனா இவன்? 2 கார் வைத்திருக்கிறானாமே, 8 ஏக்கர் பூமியின் நடுவே பங்களாவாம், நீச்சல் குளமாம், குதிரை சவாரி கூட செய்கிற பழக்கமாமே. ஏதோ சினிமாவில் பார்ப்பது போல தன் வாழ்க்கையை பற்றி கதையாக சொல்கிறானே, நெசமா இருக்குமோ? அப்படி இருந்தால் அத்தனை செல்வ போகத்தையும் வாகீசனது 2வது மகள் அனுபவிக்க விடக்கூடாது. ஏதாவது சொல்லி அவர் மேல் இவனுக்கு அசட்டை ஏற்பட செய்ய வேண்டும். அதே சமயம் சாம்பவியை பற்றி பார்த்திவனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்து மனதை குழப்பிவிட வேண்டும். தாடை வலிக்க பற்களை கடித்துக் கொண்டால் அத்துடன் நிற்காது. சாம்பவி அப்பால் சென்றதும் தன்னை பார்க்க வந்த தன் அந்தரங்க வேலைக்காரியிடம் சொல்லி வைத்தாள். வீட்டுக்கு வந்திருக்கானே விருந்தாளி பையன், அவன் நடத்தையில ஒரு மாதிரி, அதனால் அவனை ஒரு கண்ணு பாத்துக்கோ. என் மருமகளும் வயசுல சின்னவ, நெருப்பும் பஞ்சும் அருகில இருந்தா என்னவாகும்? என் தலையெழுத்து. நான் இப்படி படுத்து கிடக்கிறேன், இவன் காலையில கடைக்கு போனா உச்சி பொழுதுக்கு தான் சாப்பிட வருவான். அதுவரை இந்த பையன் அடுப்பங்கரைய சுத்தி கொண்டிருந்தா கர்மம். இவனை இப்போ யார் இங்க அழைச்சது? பொன்னிக்கு அதற்கு மேல் தூபம் போட தேவை இருக்கவில்லை. இயற்கையாக அவளுக்கு அதிகமானதொரு கற்பனை சக்தி உண்டு. எஜமானி உசுப்பி விட்டதும் அது சிறகடித்து கொண்டு பறக்க தயாராகிவிட்டது. நானே சொல்லணும்னு நினைச்சேன் அம்மா, நீங்க படுத்த படுக்கையா இருக்கும்போது இது மாதிரி இள வயசுக்காரங்களை வீட்டுல தங்க விடுறது தப்பு. அவர் பார்க்கறதும் சிரிக்கிறதும் என் மனசுக்கு பிடிக்கல, மூட்டி கொடுத்தாள். ஏன் பொன்னி, நீ ஏதாவது தப்பு தண்டாவ கண்ணால பாத்தியா? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு என்னம்மா புரியும்?
ஆனாலும் அது சரியில்லைன்னு மனசுக்கு தெரிஞ்சுது. சாதாரணமான சங்கதியா இருந்தா அந்த ஐயா அம்மா கிட்ட தமிழ்ல கேட்டிருக்கலாமே. நேத்து காலையில நம்ம வீட்டு ஐயா அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இவரு நம்ம அம்மா கிட்ட ஓடி வந்து என்னமோ தஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசினாரு. இவங்களும் அதே ரீதியில பதில் சொன்னாங்க. 2 பேரும் பக்குன்னு சிரிச்சாங்க. புருஷன் இல்லாத அண்ணியனோட எந்த பொண்ணும் சிரிச்சு பேசுறது நல்லது இல்லையம்மா. பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த சங்கதி மரகதத்திற்கு போதுமானதாக இருந்தது. இவைகளை கொண்டே அவள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று மனதில் ஒரு குரூர திட்டம் உதயமாகியது. அன்று பகல் உணவிற்கு பின் தன்னை பார்த்து போக வந்த மகனிடம் தாய் கோபமாக கேட்டாள். உனக்கும் எனக்கும் அந்த ரவி பயல் பரிசுகள் கொடுத்தான், அது சரி. உன் மனைவிக்கு பரிசு கொடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் கல்யாண பரிசு என்ற நிலையில் ஏதோ தான் கொண்டு வந்த பொருட்களை கொடுத்தார். அதில் தப்பென்னம்மா? அவர் வரப்போகிறார் என்பதை கேட்டு நீங்க தானே மிகவும் மகிழ்ச்சியோட இங்க தங்க சகல ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிட்டீங்க. என் தலையிலேயே தீய வச்சுக்கிட்டேன், ஒப்புக்கிறேன். பையன் வெளிதேசத்துக்கு போன பிறகு இப்படி கெட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்த்தேனா? அவன் நடத்த புரிஞ்ச பிறகுதான் என் மனசு அலப்பாயுது. வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ரவிச்சந்திரன் நடத்திய பத்தி நீங்க எப்படி அம்மா கணிப்பு செய்தீங்க? அவன் பேசுகிற டம்ப பேச்சும் அவன் உடையும் அவனது பார்வையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு வாரமாவது இருக்கணும்னு நிர்பந்தம் செய்துட்டு இப்போ கிளம்புங்கன்னு எப்படிம்மா விரட்ட முடியும்? மேலும் அவர் பார்வையும் பேச்சும் எனக்கு விகல்பமாக படலையே. பார்த்திபா, உனக்கு வயசாச்சே ஒழிய உலகமே தெரியலையே. அவன் எதுக்காக தன்னை பத்தி என்கிட்ட ரொம்ப அளந்தான் தெரியுமா? அப்போ அறைக்குள்ள சாம்பவியும் வேலை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா இல்லையா? அவளது காதுபட தான் வாழாது வாழறத பத்தி கொஞ்சம் உறக்கவே பீத்திக்கிட்டு இருந்தான். ஊரா மனைவி எதிர தன்னை பத்தின புகழ்ச்சி எதுக்கு? நடுநடுவே அவளை கடைக்கண்ணால் பார்த்து பச்சை சிரிப்பு சிரிச்சதை என்னால சகிக்க முடியல. அம்மா, நான் கூட தானே அப்ப அங்க இருந்தேன். சாம்பவி அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. நீங்க வீணாக ஏன் அம்மா இப்படி பழி சுமத்துறீங்க? சிறிது கோபத்துடன் கேட்டான் பார்த்திபன். நான் ஏன் உன் மனைவி மேல பழி சுமத்துறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? நீ கடைக்கு போன பிறகு அவன் சமையலற வாசப்படிக்கிட்ட பழியா கிடக்குறானா? பொன்னி வந்து என்கிட்ட முறையிடுற அளவு அவன் கேவலமா நடந்துக்கிறான். சாம்பவியும் அதுக்கு ஈடு கொடுத்து தவறான முறையில நடந்துக்கிறான்னு சொல்றீங்களா? ஆத்திரத்துடன் மகன் கேட்டான். நான் படுத்து கிடக்கிறேன், காதால கேட்டதை தான் சொன்னேன். இந்த அறைக்கு அப்பால என்ன நடக்கிறதுன்னு நீதானே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சந்தர்ப்பம் சரியா இல்லாததால ரொம்ப பேர் பத்தினிகளா இருக்கிறாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்சும் ஒரு பெண் உறுதியா இருந்தா அவதான் பத்தினி. கோபமாக பேசிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் மரகதம். வெளியே வந்த பார்த்திபன் முகத்தில் பூத்த உயர்வையை துண்டால் துடைத்துக் கொண்டான். அவன் நெஞ்சிலே இனம் காணாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமா? அவனது மனதை நோக செய்வதில் தாயாருக்கு என்ன லாபம்? சாம்பவி மேல் ஏற்பட்டிருக்கும் வெறுப்பினால் இப்படி விபரீதமானதொரு கதையை கட்டுகிறார்களா? சஞ்சலத்தில் தவித்த தன் மனதை தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அவன் கடைக்கு கிளம்பும் முன் நடந்ததொரு நிகழ்ச்சி அவனை மிகவும் பதற்றமடைய செய்தது. சாம்பவி உள்ளே இருந்து ஒரு தட்டில் கணவனுக்காக குடிக்க தண்ணீர் நிரம்பிய ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்தால் சுவற்றில் எடுத்துக்கொண்டு அதை தவறவிட்டாள். அட, கீழே போட்டுட்டீங்களே என்று அனுதாபத்துடன் கூறியபடி ஒரே பாய்ச்சலாக ஓடி வந்து ரவிச்சந்திரன் அந்த டம்ளரையும் தட்டையும் எடுக்க முற்பட்ட போது அதே பணியில் ஈடுபட குனிந்த சாம்பவியின் தலையோடு மோதிக்கொண்டு சாரி மிஸ்ஸஸ் பார்த்திபன் என்று சிரித்து கொண்டு விலகினான். குங்குமமாக சிவந்து போன சாம்பவியின் முகத்தை பார்த்த பார்த்திபன் ஆத்திரத்தில், பொறாமையில், சந்தேகத்தில் கொதித்து போனான். சாம்பவி அன்று இரவு பார்த்திபன் அறைக்குள் நுழைந்த போது அவன் இருப்பு கொள்ளாது அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டாள். என் மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டிருந்தால் நான் கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகத்தைப் போல அமைதி இல்லாது அறையை அலந்து கொண்டிருப்பேன். அது ஒரு கெட்ட வழக்கம். என்ன செய்வது? பல நாட்களாக வாழ்க்கையோடு படிந்துவிட்ட சில சங்கதிகளை சீக்கிரம் உதறிவிட முடியாது அல்லவா? அவன் ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தது நினைவில் வரவே கலவரத்துடன் அவனை உற்று பார்த்தாள். கோடையின் கொடிய வெப்பம் துவங்கி விட்டிருந்ததால் அவள் கணவன் இரவில் எழுந்தால் தாகத்தை தணித்து கொள்ள குளிர்ந்த நீரை ஒரு கூஜாவிலும் ஃப்ரிட்ஜிலிருந்து சில ஐஸ் துண்டுகளை ஃப்ளாஸ்கிலும் போட்டு எடுத்து வந்திருந்தாள். மறுநாள் அவன் உடுக்க தேவைப்பட்ட உடைகளை அவனது பீரோவிலிருந்து எடுத்து வசதியாக மேஜை மீது வைத்துவிட்டு ஓரக்கண்ணால் மறுபடியும் அவனை பார்த்தவளது கவலை அதிகரித்தது. முகம் சிவந்து நெற்றி மீது முத்துக்களாக வியர்வை காதோரம் வடிய உதட்டை கடித்துக்கொண்டு பெருமூச்சுடன் அவன் ஜன்னல் அருகே போய் நிற்பதற்கு காரணம்
இந்தாங்க, முகத்தை தொடச்சிக்கோங்க என்று நாற்காலியின் கை மீது கிடந்த துவாலையை எடுத்து கொண்டு வந்து தந்தால், அம்மா சொல்வது ஒரு வழியில் உண்மையாக இருக்குமோ? போலியான நிலையில் மனைவி என்று வாழ்கிறாள் சாம்பவி. இளமை கனவுகள் நிறைவேறா ஒரு தவிப்பில் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளி சிரித்து பசப்பி பேசுவதைக் கண்டு பேதலித்து போய் மிகவும் நெருக்கமாக பழகத் தொடங்கி விட்டதால் தான் அந்த நிகழ்ச்சியோ? அவன் வேண்டுமென்றே வந்து முட்டிக்கொண்டானோ அல்லது எதிர்பாராத நிகழ்ந்த ஒரு சம்பவமா? கண்டிப்பாக அவளிடம் அதை பற்றி கேட்டால் என்ன? ஆமாம், அவனுக்கு கேட்க என்ன உரிமை இருக்கிறது? முதல் நாளே அவன் அவளிடம் தனது திட்டத்தை வெளிப்படையாக கடுமையாகவே சொல்லிவிட்டானே. அவன் தாய் உடல்நிலை அபிவிருத்தி அடையாது அவள் படுத்த படுக்கையாகி மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டால் அவன் அவளை விவாகரத்து செய்து விடுவதாக சொல்லிவிட்டிருக்கிறானே. தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்து விட்டிருக்கிறானே. உண்மை அவ்வாறு இருக்கும்போது சாம்பவியும் தன் வருங்காலத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்று தடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? கணவன் ஒப்புக்காக வாழ்கிறானே, அவளுக்கு இருக்க இடம் தந்து தங்க நிழல் கொடுத்து உதவி இருக்கிறானே, அவைகளுக்காகவா? அவன் வீட்டில் வேலை செய்யும் அத்தனை வேலைக்காரிகளுக்கும் பல சலுகைகள் கிட்டியிருக்கின்றனவே. அதற்காக அவர்களது வாழ்க்கை பிரச்சனையில் அவன் தலையிட சாத்தியப்படுமா? சாம்பவி தனக்கு தரப்பட்டிருக்கும் சில வசதிகளுக்காகத்தான் நாள் முழுவதும் ஓடாக உழைத்து தேய்கிறாளே. என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்ற முடிவு தெரியாது ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக் கொண்டான். துவாலையால் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டான். நாற்காலியை பிடித்துக்கொண்டு நின்ற சாம்பவி உடனே அறையை விட்டு போகாது தயக்கமாக அவனை பார்த்தாள். நமக்குள்ளே நிலவி நிற்கும் உறவின் தகுதியால் நான் கேட்கவில்லை. ஆனாலும் கேட்காது போனால் மனம் நிம்மதி அடையாது. உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஏதோ கவலை ஏற்பட்டிருக்குன்னு புரியுது. வியாபாரத்தில் ஏதாவது சங்கடமா? மெல்லிய குரலில் முடிவில் துணிவாக கேட்டுவிட்டால். அவளது முகத்தில் தெரிந்த அனுதாபமும் குரலில் தொனித்த பரிவும் வினாடி பொழுதில் அவனது சஞ்சலத்திற்கு முடிவு கட்டின. நெருப்பிற்குள் புகுந்து வெளிவர வேண்டுமானாலும் நான் தயங்க மாட்டேன். உங்களுக்காக எந்த விதமான தியாகமும் செய்ய தயார் என்று தன் காதல் கடிதங்களில் உறுதி சொன்னவள் அதன்படியே நெருப்புக்குள் புகுவதை காட்டிலும் உணர்வுகளை அடக்கி சிந்தனையை ஒரே திக்கில் வைத்திருக்கும் பெரும் சோதனையில் வெற்றியுடன் நடந்து கொள்கிறவள் அவனுக்கு துரோகம் செய்வாளா? கனிவு மிக்க அந்த கண்களும் கபடமற்ற அந்த முகமும் சொல்கின்றனவே. அம்மாவின் பேச்சை கேட்டு அவன் தன் சொந்த புத்தியை அடமானம் வைத்துவிட்டு பற்களை கடித்து கொண்டான். வியாபாரம்னா முன்ன பின்ன தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக இப்படி மனசு உடைஞ்சு போறதா? இல்ல, வியாபாரம் நல்லா தான் நடக்குது. புத்தி கெட்ட நான் தான் உன்னை சந்தேகித்து மனதை சங்கடப்படுத்தி கொண்டு நிக்கிறேன். உண்மையை ஒப்புக்கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எப்படி முடியும்? அதை கேட்டு அவள் மன அதிர்ச்சி அடைவாள். ஏற்கனவே ஒரு சுகமும் இல்லாத அவள் ஒரு உயர்மட்ட வேலைக்காரியாக உழைத்து கொண்டு ஊடே மாமியார் அவ்வப்போது குத்தி பேசும் கொடும் சொற்களை பொறுத்து கொண்டு கடமைக்காக வாழ்கிறவளை இன்னும் வார்த்தைகளால் அவமதித்து கொடுமைப்படுத்துவது முறையில்லையே. என்னங்க, நான் கேட்டது தவறா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஆனாலும் நீங்க மனது கஷ்டப்பட்டால் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவளது குரல் தழுத்தழுத்தது. கண் ஓரங்களில் நீர் கட்டியது. அத்தையின் உடம்பை பத்தி கவலைப்படுறீங்களா? அவங்கள பரிசோதிக்க வந்த டாக்டர் நேத்து உங்ககிட்டையும் சொல்லிவிட்டதா என்னிடம் சொன்னாரே. படிப்படியா அத்தை உடம்பு குணமடைஞ்சிட்டு வர்றது. அதனால கூடிய சீக்கிரம் அவங்க எழுந்து நிற்க கூட முடியும். நடக்கத்தான் கொஞ்ச நாள் பிடிக்கும். காலும் கையும் வலுப்பெற நான் இதமும் அவங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து பிடிச்சு விடணும்னு சொன்னாரே. தப்பாது, நாளைக்கு 3 வேலையும் செய்துட்டு வரேனே. முன்ன விட அவங்க கை தசைகள்ல ஒரு தெம்பு ஏற்பட்டிருப்பதாக எனக்கு தோணுது. நான் டாக்டர் இல்ல, ஏதோ தெரிஞ்சவரை சொன்னேன். லேசாக சிரித்தாள். பச்சை குழந்தையுடையது போன்ற அந்த சிரிப்பு அவன் மனதை இதமாக தழுவியது. சாம்பவி அவனுக்கு ஒரு காலும் துரோகம் செய்ய மாட்டாள். கபடமே தெரியாது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசும் குணமுடையவள். தன் வாக்கை காப்பாற்றிக் கொள்ள சகலவிதமான தியாகத்திற்கும் தயாராக இருப்பவளாச்சே. சாம்பவி, என்னை மன்னிச்சுக்கோ. உன்னை பத்தி தவறா நினைச்சது பெரும் பாவம் என்று சொல்லி அவளை தன் அருகே இழுத்து மார்புடன் அணைத்து கொண்டு ஆனந்தத்திலே அவளது நெஞ்சு பட்பட் என்று அடித்துக் கொள்வதை உணர்ந்து மகிழ வேண்டும் போன்றதொரு வெறி அவனை உலுக்கியது. கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர முடியுமா கேட்டான். சில்லென்ற நீரை வெள்ளி டம்ளரில் ஊற்றி அவனிடம் நீட்டிய போது சட்டென்று அவளது கரத்தை பற்ற வேண்டுமென்ற ஆசையை அவன் ஒதுக்கிக் கொள்ள எத்தனை பாடுபட்டான். தேங்க்யூ சாம்பவி. அம்மாவை நீ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற. அத்தோட இந்த வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிற. அவையெல்லாம் என்னோட கடமை. அத்தோடு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதும் என் கடமை.
மனச வீண் சஞ்சலத்துக்கு அடிமைப்படுத்தாம கவலைகளை உதறிட்டு தயவு செய்து நல்லா தூங்க முயலுங்க. நாளைக்கு வியாபார விஷயமா திருச்சி வர போக வேண்டிய வேலை இருக்கு இல்லையா என்று நினைவுபடுத்தி விட்டு வெளியேறினாள். படுக்கை மீது சாய்ந்து கொண்ட பார்த்திபனுக்கு சீக்கிரம் உறக்கம் வரவில்லை. அவன் உள்ளத்து மூலையில் ஒளிந்து கிடந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் ஓடி மனம் தெளிவு பெறும் ஒரு வாய்ப்பு மறுநாள் காலையிலேயே அவனுக்கு கிட்டியது. பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்ட சாம்பவியிடம் வணக்கம் தெரிவித்தபடி ரவிச்சந்திரன் விரைந்து வந்தான். அது சமயம் மாடியிலிருந்து இறங்கி வந்த பார்த்திபன் அதை பார்த்து அயர்ந்து போய் நின்று விட்டான். உங்களிடம் ஒன்று பேசணும், கொஞ்சம் கேட்க முடியுமா? ரவிச்சந்திரனின் கணீர் குரல் பார்த்திபனுக்கு நன்றாக கேட்டது. அத்தைக்கு பசி தாங்காது, அவங்களுக்கு காலை உணவு தந்தாகணும். என் கணவர் கடைக்கு கிளம்புற நேரம், அவரை கவனிச்சு அனுப்பணும். சுருக்கமாக சொல்ல முடியுமா? சாம்பவியின் மெல்லிய குரல் அவன் நெஞ்சை என்னவோ செய்தது. இந்த சங்கதிய உங்க அத்தை கணவர் இருவரிடமும் முதலில் சொல்ல வேண்டும். அதுதான் முறை. பூஜை அறையிலிருந்து வெளிப்படும் உங்களை பார்த்ததும் நல்ல சகுனம் என்று தோணுச்சு. அதனால ரவிச்சந்திரன் மெதுவாக முறுவலித்தான். சகுனம், சாஸ்திரம் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? அமெரிக்காவில் வாழ்கிறீங்க, ரொம்ப நவீனமான கொள்கைகள் இருக்கும்னு நினைச்சேன். எங்கே போய் வாழ்ந்தால் என்ன? ஒரு தமிழன் எங்கிருந்தாலும் ஒரு தமிழன்தான். சில பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் நம்மை விட்டு போறதில்லை இல்லையா? நேத்தே உங்கள் கணவரிடமாவது சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் முகத்தை பார்த்துட்டு மனசை மாத்திக்கிட்டேன். அவர் ஒரு மாதிரியா இருந்தார். அவருக்கு ஏக தொல்லைகள். வியாபாரம், நிலங்களை பார்வையிடுதல், கொடுக்கல் வாங்கல், இதுகள் போதாதது போல அத்தை உடம்பை பற்றிய கவலை வேற எக்கச்சக்கமாக இருப்பதால் கொஞ்ச நாளா அவருக்கு மனசுல நிம்மதியே இல்லை. கணவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ரவிச்சந்திரன் சிரித்தான். ஒரு குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும். மனைவியை கணவன் பிறர் முன்னிலையில் விட்டு கொடுக்காம பேசணும். மனைவியும் தன் கணவனுக்காக வக்காலத்து வாங்கி பேசணும். அதுதானே ஒற்றுமைக்கு இலக்கணம். எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே மிஸ்டர் வாகீசன் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க சகோதரி அனுப்பமாவும் இப்படித்தான் பிடி கொடுக்காம புத்திசாலித்தனமா பேசுறாங்க. என்னமோ சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போறீங்களே. உங்க கணவரிடம் சொல்ல வேண்டியது முறை. இது ஒரு ஒற்றுமையான குடும்பம், ஆதலால் உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லை அல்லவா? என் கணவர் மறுப்பு சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். என்கிட்ட சொன்னாலும் சரின்னு ஒப்புக்குவார். சீக்கிரம் சொல்லுங்க. அவசரப்பட்டாள் சாம்பவி. உங்க தங்கை அனுப்பமாவை நான் கட்டிக்க பிரியப்படுறேன். உங்க அப்பா தான் என் சம்பந்திக்கிட்டையும் மருமகன் கிட்டையும் இந்த சங்கதியை சொல்லி அவர்களுடைய வாழ்த்துக்களை வாங்கி கொண்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சார். மகிழ்ச்சியில் பூரித்து போய் சாம்பவி நின்று விட்டாள். பின்னால் வந்து நின்ற பார்த்திபன் சந்தேகமெல்லாம் மறைந்து லேசான மனதுடன் உறக்க சிரித்தான். சாம்பவி சொன்னது முற்றிலும் உண்மை. என்கிட்ட சொன்னாலும் சரி, சாம்பவி கிட்ட சொன்னாலும் சரி, எங்க இருவரின் அபிப்பிராயமும் ஒன்றாக இருக்கும். எனக்கும் சாம்பவிக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த சுப செய்தியை நீங்களே என் தாயாரிடம் இன்று காலை அவங்க கொஞ்சம் அமைதியா படுத்திருக்கும் போது சொல்லிவிடுங்க என்று கூறிவிட்டு மனைவியை பெருமிதமாக பார்த்தான். வீணாக அவன் மனதில் குழப்பத்தை உண்டாக்கிய தாய் மீது அவனுக்கு கோபம் எழுந்ததில் வியப்பில்லை. ஆனால் சங்கதியை அறிந்த மரகதம்மாள் ஆத்திரத்தில் குமுறினாள். அவள் எதிர்பார்த்தது பொய்யாகவில்லையே. வாகீசன் மகள்களுக்கு இப்படியா யோகம் வர வேண்டும்? மூத்தவள் பார்த்திபனை பிடித்து கொண்டு விட்டாள். இளையவள் அமெரிக்கக்காரனுக்கு வாழ்க்கைப்பட போகிறாள். மூணாவது பெண்ணுக்கு எவனாவது ஒரு கோடீஸ்வரன் கிடைத்து விடுவான். விடக்கூடாது. மூத்தவளை எப்படியாவது வீட்டுக்கு திரும்ப ஓட்டி வாகீசனது மூக்கை உடைக்க வேண்டும். ஆத்திரமும் ஆவேசமுமாக பற்களை கடித்து கொண்டாள். 2 தினங்களுக்கு பின் ரவிச்சந்திரன் எல்லோரிடமும் விடை பெற்றுக்கொண்டு பட்டணத்திற்கு கிளம்பிவிட்டான். பஸ் நிலையம் வரை தன் காரில் அவனை ஏற்றிக்கொண்டு வழி அனுப்பிவிட்டு வந்தான் மகன் என்பதை அறிந்த மரகதத்திற்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஏன் திருச்சி டவுன் வர காரை ஓட்டி கொண்டு போய் ரயில் ஏற்றி விட்டு வர்றது தானே? ஏளனமாக கேட்டாள். அப்படி செய்வதுதான் முறை அம்மா. ஆனால் அவர்தான் வேண்டாம்னார். அவருக்கு இப்போ இருக்கிற தகுதிக்கு திருச்சியிலேருந்து விமானத்தில் பட்டணத்துக்கு பறக்கலாம். ஆனால் ரயிலில் தான் போக போகிறார். மனுஷன் ரொம்ப அடக்கமாக இருக்கார். அந்த காலத்தில் 10 பைசா கையில் இல்லாமல் பல்ல காட்டிக்கிட்டு இங்கே வந்து நின்னதை மறக்காமல் இருந்தால் போதும். எழுந்து நடக்க முடியாது, கட்டிலுடன் கட்டுண்டு கிடக்கும் எந்த நோயாளிக்கும் இயற்கையாக ஏற்படும் எரிச்சல்தான் அம்மாவிடம் இப்போது மிகுந்து விட்டிருக்கிறது என்று பார்த்திபன் அனுதாபத்துடன் எண்ணிக்கொண்டான். அந்த 10 பைசாவை நாம கொடுத்து உதவாட்டியும் அவர் சொந்த முயற்சியால முன்னுக்கு வந்து விட்டாரே அப்படிங்கிறத நாமும் மறக்கக்கூடாது இல்லையா? ஏம்மா இப்படி மனசை போட்டு அலட்டிக்கிறீங்க? ஓய்வும் மன அமைதியும் உங்களுக்கு மிகவும் முக்கியம்னு டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லையா? அன்புடன் கடிந்து கொண்டான்.
வேகமாக சுழன்ற மின் விசிறியை தனித்துவிட்டு அருகில் வந்தான். தாயின் நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த முடியை ஒதுக்கிவிட்டு போர்வையை சீராக்கினான். மகனின் இந்த சிறு கவனிப்பில் மனம் கரைந்து போனாள் மரகதம். அவனுக்கு தன் மீது இன்னமும் பாசம் இருக்கிறது என்ற நினைவில் அவளது கண்ணிமைகள் ஈரமாயின. தன் ஆசை மகனை தன்னிடமிருந்து சாம்பவி பிரித்து விட்டாளே என எண்ணி குமுறினாள். நெஞ்சம் நெருப்பாக இருந்தது. என்னம்மா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கனிவாக மகன் கேட்டபோது அவள் பொங்கி வந்த கண்ணீரை மறைக்க சட்டென்று கண்ணை மூடிக்கொண்டாள். தூக்கம் வர்றது, அவ்வளவுதான், போலியாக முனகினாள். டாக்டர் வைத்தியலிங்கம் வாரத்திற்கு 2 முறைகள் வந்து போய் கொண்டிருந்தால் முதல் நாள் மாலை வந்து சோதித்துவிட்டு அவர் திருப்தியும் மகிழ்ச்சியுமாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் நாட்களில் காலை மெல்ல தரையில் ஊனிக்கிட்டு நடக்க தொடங்கி விடுவாங்க, கவலைப்படாதீங்க என்று தைரியம் கொடுத்துவிட்டு போனார். அவள் பூரண குணமடைந்து முன்போல் வீட்டில் வளைய வரும் முன் சாம்பவியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமே, அதற்குத்தான் அவள் கவலைப்பட்டாள். தூங்கும் பாவனையில் வெகுநேரம் படுத்து கிடந்த அவள் மனதில் 1000 திட்டங்கள் உருவாகி கொண்டிருந்தன. பகல் உணவுக்கு பின் மருமகள் அவளை படுக்க வைத்து உபசரித்து விட்டு போன போது திடீரென்று மூளையில் அந்த நினைவு பளிச்சிட்டது. தன்னையும் அறியாது ஒரு வேகத்தில் அவள் யார் தயவுமின்றி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு விட்டாள். தூரத்து உறவுக்காரி பகவதியின் நினைப்பு வந்ததுமே அவளது கற்பனைகள் கொடிக்கட்டின. இத்தனை நாளும் அவளை பற்றி நினைக்காதிருந்தது எத்தனை மதியீனம். ஒரு கடிதம் போட்டால் போதுமே, மூட்டை கட்டிக்கொண்டு தன் மகளுடன் அடுத்த ரயிலில் புறப்பட்டு வந்து விடுவாளே. மதுரையில்தான் இருக்காள், அதே வீட்டில்தான் வசிக்கிறாள். கல்யாணத்துக்கு அவள் வரவில்லைதான், அதற்கு காரணம் இல்லாது போகவில்லை. தன் மகள் மாயாவை பார்த்திபன் கட்டிக்கொள்வான் என்று எதிர்பார்த்தாள். பல முறை வெளிப்படையாக மரகதத்திடம் கேட்டுவிட்டிருந்தாள். மரகதம்தான் பிடிக்கொடுத்து பேசவில்லை. ஊரில் பெரிய தனக்காரர் என்று முழங்கிய தன் கணவரின் அந்தஸ்துக்கு, தங்கள் செல்வாக்கிற்கும் கணவனை இழந்துவிட்டு பள்ளிக்கூட ஆசிரியையாக வேலை பார்த்து தன் ஒரே மகளை படிக்க வைத்து ஆளாக்க பாடுபட்ட பகவதியின் அந்தஸ்து ஈடாகாது என்றுதான் அவள் மௌனமாக இருந்தாள். இப்போது நினைத்து பார்த்தால் ஒண்டு குடுத்தனக்கார வாகீசனை சம்மந்தி என்று சொல்லிக் கொள்வதை விட ஓட்டு வீட்டில் தன் மகளுடன் தனியே வாழும் பகவதியையே சம்மந்தி என்று உறவு கொண்டாடி இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்ன செய்வது, காரியம் மிஞ்சிவிட்டது. பெருமூச்சறிந்தால் மரகதம். பகவதியிடம் காணப்பட்ட ஒரு பேராசை குணம் மரகதத்திற்கு வெறுப்பூட்டியது உண்மை. பெரிய தனக்காரர் சட்டநாதன் மறைவுக்கு பின் சில தடவைகள் பகவதி தன் மகளுடன் வந்து அங்கே தங்கியிருக்கிறாள். அப்போது தன் பேராசையை வார்த்தைகளாலும் செயலாலும் காட்டி மரகதம்மாள் மனதில் நெருடலை உண்டாக்கி விட்டிருந்தாள். அவர்களது வீட்டுத் தோட்டத்தையும் நிலங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு, இவ்வளவும் உங்களுடையதா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறாள். மரகதம்மாளின் கழுத்து சங்கிலியை கழற்றச் சொல்லி தன் கையில் பிடித்து தூக்கி கனம் பார்த்து, 30 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கே, முகப்பு முழுவதும் வைரத்தால் அழைச்சிருக்க, இப்ப விற்கும் விலைக்கு என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டு ஆவலுடன் அவள் பார்த்ததை பொறுக்க முடியவில்லை. பகவதியை அவளுக்கு பிடிக்காது போனதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. மரகதத்தின் உத்தரவை கூட கேட்காது பகவதி ஊருக்கு புறப்படும் முன் அவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் காய்த்து தொங்கும் காய்களை தானே பறித்து விரைவாக மூட்டை கட்டி கொண்டு விடுவாள். பச்சு பச்சுன்னு தோட்டம் எப்படி இருக்கு தெரியுமா மரகதம், காய்களை பார்த்தாலே வாயூறி போறது. போகட்டும், உன் தயவால நான் 1 வாரத்துக்கு சமையலுக்கு காய்களை பத்தி கவலைப்பட மாட்டேன். மாயாவுக்கு பிடிக்கும்னு புடலங்காயை பறிச்சுக்கிட்ட. அவரைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பிஞ்சா பார்த்து கொஞ்சம் வெண்டைக்காய் பறிச்சுக்கிட்டேன் என்று அவள் வேலையாட்கள் முன் பெருமையாக பேசிய போது கௌரவத்தை உத்தேசித்து மௌனமாக இருக்க நேரிட்டது. ஊரான் சொத்துக்கு பேயாக அலையும் அவளை அருகில் சேர்ப்பது தவறு என்றுதான் கல்யாண பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாது இருந்து விட்டிருந்தாள். திருமணத்திற்கு முன் ஒரு முறை தன் மகளுடன் பகவதி வந்திருந்தாள். மரகதம், எங்களை மறந்துட்டியே என்று அவளை இறுக தழுவிக்கொண்டு ஒரு மூச்சு புலம்பிவிட்டாள். அந்த பகவதியை இப்போது இங்கே வரவழைத்தாள். கை இன்னமும் நன்றாக உறுதி பெறாததினால் அவளால் எழுத முடியாது. எதிர் வீட்டு ஏகாம்பரத்தின் பேரன் மேகநாதனை கூப்பிட்டு ஒரு கடிதம் எழுதித்தரச் சொன்னாள். எஜமானிக்கு ஏற்ற வேலைக்காரி பொன்னி உடனடியாக தபால் நிலையத்திலிருந்து ஒரு இன்லேண்ட் கடிதத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டாள். சாம்பவி மிகவும் வேலையாக சமையலறையில் இருக்கும் மாலை பொழுதில் எதிர் வீட்டுக்கு ஓடி பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்த மேகநாதனை அவசரமாக கூட்டி வந்தாள். மருமகளுக்கு தெரியக்கூடாது என்ற அவசரத்தில் மரகதம் கடிதத்தை மிக சுருக்கமாகத்தான் எழுத வேண்டியிருந்தது. தான் சொல்ல சிறுவன் மேகநாதன் வேகமாக எழுதி கொடுத்து விட்டு போன கடிதத்தை பிறகு எடுத்து வாசித்தாள்.
குண்டு கையெழுத்தில் நன்றாக எழுதியிருந்தான் சிறுவன். அபாயகரமான உடல்நிலையில் தான் படுத்து கிடப்பதாகவும், ஒரு முறை பகவதியையும் அவள் மகளையும் பார்க்க ஆசைப்படுவதாகவும், ரயிலுக்கு செலவழித்துக் கொண்டு வரும் பணத்திற்கு உடனடியாக ஈடு செய்து விடுவதாகவும் மிகவும் வேண்டிக் கொண்டு மரகதம்மாள் சொற்படி என்று கச்சிதமாக கடிதத்தை முடித்திருந்தான் சிறுவன். இனி திடப்பதார்த்தங்கள் சாப்பிடலாம் என்று வைத்தியர் உத்தரவிட்டிருந்ததால் மாமியாருக்கு இட்லியும் காஃபியும் எடுத்துக்கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள் சாம்பவி. வாசலில் ஏதோ சத்தம் கேட்கவே ஆவலுடன் எட்டி பார்த்தால் காலை வேளையில் அவர்கள் வீட்டிற்கு வருவது யார்?